ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாடே சமையல். இன்றைக்கி நம்ம கொய்யா இலையில் டீ எப்படி போடலான்னு பார்க்கலாங்க. நான் அதுக்கு கொஞ்சம் இலை எடுத்து வச்சுருக்கேன். நல்ல கொழுந்து இலையாக பார்த்து எடுத்துக்கலாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இலையெல்லாம் அலசி எடுத்துக்கலாங்க. இதில் தூசியெல்லாம் இருக்கும். இந்த இலையோட பின் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா பூச்சிங்க முட்டையெல்லாம் வச்சுருக்கோம். அதனால் நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுருக்கேங்க. 300 ml தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொதிக்கிட்டோங்க. அந்த பபிள்ஸ் வரப்போ நம்ம இலையை போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்குதுங்க, பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம இந்த இலையெல்லாம் பிச்சு சேர்த்துக்கலாம். ml தண்ணி ஊற்றிருக்கோங்க. இது நல்லா கொதிச்சு 180 ml இல்லை 100 ml அளவுக்கு நல்லா தண்ணி சுண்டி வரணுங்க. அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சிச்சுங்க. நம்ம ஊற்றின தண்ணியில் பாதி அளவுக்கு வந்திருக்கு. இது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்ல மருந்துங்க. இது அடிக்கடி அவங்க குடிக்கும் பொழுது சுகரோட லெவல் சம அளவுக்கு வந்துடும். இதில் சர்க்கரை எதுவுமே சேர்க்காமல் இதை கொதிக்க வச்சு அப்படியே வடிகட்டி அவங்க குடிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதில் தேன் கலந்து நம்ம ரெகுலராக குடிக்கும் பொழுது நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும். நல்லா கொதிச்சிச்சிங்க. இதை ஆஃப் பண்ணி நம்ம வடிகட்டிக்கலாம். உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய கொய்யா இலை டீ ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டீ நீங்கள் அடிக்கடி செஞ்சு சுகர் பேஷண்ட் உள்ளவங்களுக்கு கொடுங்க. அதுக்கு அவங்களுக்கு இது ரொம்பவே நல்ல மருந்துங்க. இது அவங்களுக்கு அடிக்கடி சாப்பிடும்பொழுது சுகரோட லெவல் குறையும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு முடி கொட்டுதுன்னு சொன்னால் இந்த டீயை நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் தலைக்கு மசாஜ் பண்ணிவிட்டு மைல்டான ஷாம்பு வச்சு நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். தொடர்ந்து இப்படி பண்ணும்பொழுது முடி கொட்டுறதை நின்றுட்டு முடியும் நல்லா வளருங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.